ஸ்ரீலங்காவில் நம்மளோட 3rd டே. வாங்க ரூமுக்கு வெளியில் அந்த விண்டோவில் எவ்வளோ மிஸ்ட் இருக்குன்றதை காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பட் ரொம்ப குளிர்லாம் இல்லைங்க. ஹில் ஸ்டேஷனில் ரொம்ப குளிரும்ல அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலாக தான் இருந்தது. லைட்டாக அப்படியே கிளைமேட் வந்து ரொம்ப வெக்கையாக இல்லாமல் நல்லா இருந்தது. ரெடி ஆகிட்டு கீழே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இந்த ஹோட்டல்லே தான் மதியம் 2:30 மணி வரைக்கும் இருந்தோங்க. இன்றைக்கி போட்ட பிளான் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. மார்னிங் நாங்கள் எங்கேயுமே போகல, 2:30 வரைக்கும் இங்கேவே தான் இருந்தோம். எங்கள் கூட வந்திருந்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி, ஒரு ஆன்ட்டிக்கு. ஸோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க வர வரைக்கும் நாங்கள் இந்த ஹோட்டல்லே தான் இருந்தோம். நான் புக்கு எடுத்துகிட்டு வரணும்னு வச்சுருந்ததையும் வீட்டிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். பட் நல்ல வேளைக்கு நான் படிச்சுட்டு இருந்த புக் ஆன்லைனில் அவைலபிளாக இருந்தது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்படி தான் நான் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோங்க. முறுக்கு, பொரி அண்டு காராச்சேவு, மிக்சர் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு பின்னாடி கொஞ்சம் வீடுகள் இருந்தது. எல்லாருமே அங்கே டீ பிளான்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க போல். அங்கே இருக்கிற குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு அவங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். நீங்களும் இந்த மாதிரி எங்கேயாவது போகிறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கையில் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே எக்கனாமிக்கலி கொஞ்சம் சஃபர் ஆகிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு வீடுகளுக்கு போய் கொடுங்க. ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12 o'clock போல் நாங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு கீழே டைனிங் ஏரியாவில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 2:10 போல் அந்த ஆன்ட்டி ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கங்க. இந்த மாதிரி வெளியில் வரும்போது உங்களுக்கு சேர்கிற ஃபுட் மட்டும் சாப்பிடுங்க, சேராத சாப்பிடாதீங்க. ஹோட்டல்லையுமே எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் உள்ளவே உட்காருங்க, அவங்க வர வரைக்கும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இங்கேவே இருங்க அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி பிளான் மார்னிங் என்னென்னா நுவாராலியாவில் இருக்க பொட்டானிக்கல் கார்டன், அப்புறம் அங்கே போட்டிங்லாம் இருக்கும் போல், அங்கெல்லாம் போகிற மாதிரி இருந்தது. பட் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. நாங்கள் லஞ்சுக்கு புக் பண்ணியிருந்த ஹோட்டல் கூட எங்களால் அங்கே போக முடியல. ஸோ நாங்கள் வேறு ஒரு ஹோட்டலுக்கு தான் போனோம். லோக்கலில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு கைட் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பட் அங்கே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. ஏன்னா நம்ம ஊரில் டக்குன்னு வந்து ஆர்டர் எடுத்துருவாங்க. 1 minute கூட நம்மளை சும்மா உட்கார விட மாட்டாங்க. மதுரையிலலாம் ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா 1 நிமிஷம் கூட நம்மளை உட்காரவே விட மாட்டாங்க. என்ன வேணும் சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவில் அப்படி இல்லை போல். நம்ம எவ்வளோ நேரம் போய் உட்காந்தாலும் அவங்க ரொம்ப லேட்டாக தான் வந்து ஆர்டரே எடுத்தாங்க. நாங்கள் ½ an hour அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஆர்டரே எடுத்தாங்க. இத்தனைக்கும் அந்த ஹோட்டலில் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. ஒரு 60-70 பேர் உட்காந்துருப்பாங்க. பட் அங்கே ஒரே ஒரு சர்வர் தான் இருந்தாங்க, 2 குக் தான் இருந்தாங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஹோட்டலில் நாங்கள் மட்டும்தான் கதறிட்டே இருந்தோம், என்ன வந்து ஆர்டர் எடுக்க மாட்டுறாங்கன்னு. அப்புறம் தான் கைடு சொன்னார், இங்கெல்லாம் அப்படி தானா, ஆர்டர் உடனே வந்து எடுக்க மாட்டாங்களாம். அங்கே இருந்த ஒரு ஸ்ரீலங்கன் அங்கிளுமே அப்படி தான் சொன்னார், இந்த ஊரில் இப்படி தான்ப்பா, ஆர்டர்லாம் லேட்டாக தான் எடுப்பாங்க, லேட்டாக தான் ஃபுட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளால் அப்போ எதுவும் பண்ண முடியாது. அவங்க ஊரில் அவங்க ஃபாலோ பண்ணுற ரூல்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நாங்களும் அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தோம். அங்கேவே ஒரு 1.5 hours கிட்ட போயிடுச்சுங்க. அவங்க எங்களுக்கு வந்து ஆர்டர் எடுக்க ஒரு 20 minutes பண்ணாங்க. அப்புறம் சாப்பாடை வந்து கொடுக்குறதுக்கு ஒரு 20 minutes பண்ணாங்க. இவ்வளோக்கும் நான் தோசை தான் ஆர்டர் பண்ணேன், ஏன்னா கண்டிப்பாக லேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் தோசை மட்டும் போதும்னு தோசை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வந்து ஒரு பிளான் வச்சுருந்தேங்க. நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டலுக்கு வர வழியில் தான் நுவாராலியா போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது. அங்கே போய் போஸ்ட் கார்ட்ஸ் அனுப்பணும்னு நான் பிளான் வச்சுருந்தேன். அட்லீஸ்ட் இதாவது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், என் கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது. ஆனால் என்னால் போக முடியல. ஹோட்டலில் லேட் ஆகிட்டனால எங்களை கைடு வேகமாக அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தென் நாங்கள் இங்கேருந்து நேராக சீதையம்மன் கோயிலுக்கு போனோம். நுவாராலியா மெயின் டவுன்லேருந்து 8 kilometer தூரத்தில் இருக்குது. இதுதான் அந்த சீதையம்மன் கோயில். ஸ்டோரி என்னென்னா, கிங் ராவணா சீதையம்மனை இங்கே கூட்டிகிட்டு வந்து தான் வச்சுருந்தாராம். அவங்க பேலஸ்லேயே நீ தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். ஆனால் சீதையம்மா வேணான்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ சீதையம்மனை அவர் இங்கே தான் வச்சுருப்பார் போல். இங்கே பக்கத்தில் அங்கே தண்ணி மாதிரி ஓடுது இல்லையா, ஒரு ரிவர் மாதிரி ஓடும். அங்கே தான் சீதையம்மா வந்து குளிப்பாங்களாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த பிளேஸில் வச்சு தான் ஹனுமர் சீதைக்கு ராமர் ஒரு ரிங்கு கொடுத்து விட்டுருப்பார்ல, அதை கொடுத்தாராம். இங்கே நம்ம கீழே போனோம்னா நல்லா பெருசாக ஏதோ குழியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஹனுமரோட பாதம்னு சொல்கிறாங்க. அதை நான் கீழே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் உலகத்திலேயே இங்கே தான் சீதையம்மன் கோயில் இருக்கான். ஒரே ஒரு கோயில் தான் இருக்கான் சீதையம்மனுக்குன்னு தனியாக, அது இங்கே தான் இருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் உங்கள் ஊரில் சீதையம்மனுக்குன்னு ஏதாச்சும் கோயில் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இங்கே நிறையா மங்கீஸ் இருக்குங்க. ஸோ உங்களோட பொருளை கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. பாருங்க தண்ணி எப்படி சூப்பராக ஓடுதுன்னு. இதுதான் ஹனுமனோட பாதமாங்க.
அப்புறம் இப்படி ஓட்டையாக இருந்துச்சு, அது என்னன்னு தெரிலங்க. உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலில் ஃபுல்லாக நிறையா நார்த் இந்தியன்ஸ் தான் வந்திருந்தாங்க. தே ஆர் ஃபாண்ட் ஆஃப் லார்ட் ராமா, ரைட்? ஸோ நிறைய பேர் அவங்க தான் வந்திருந்தாங்க. இது முன்னாடி கோவிலாலாம் இல்லையாங்க, மலையக தமிழ் மக்கள் இங்கே வந்தக்கப்புறம் இதை கட்டியிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க போல். அங்கேருந்து நாங்கள் நேராக கீழே எல்லாம் வந்துட்டோம். அங்கே ஒரு டீ லான்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த ஹோட்டல்லேருந்து வியூ சும்மா வேறு லெவலில் இருந்ததுங்க. ஆனால் இந்த ஹோட்டல் நேமை கூட நான் சரியாக பார்க்கல. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அலர்ஜி ஆகி எனக்கு மூக்கு தொண்டை எல்லாம் சரி பெயின், கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணியாக ஊற்றிட்டு இருந்ததா, அதனால் வரும்போது நல்லா தூங்கிட்டேன். தூக்கத்திலே தான் இந்த ஹோட்டலுக்குள்ளே நடந்து வந்து இந்த வியூவை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்ணை திறக்கவே முடியலங்க. ஆனால் இந்த வியூவை என்னால் ரசிக்காமல் இருக்க முடியல. இந்த ஹோட்டல் நேம் தெரிஞ்சிச்சுன்னா யாராவது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீலங்காலேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோட்டல் என்ன நேம்னு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் இங்கேருந்து எங்களை நேராக எல்லாவில் இருக்க ராவணா ஃபால்ஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த ஃபால்ஸில் தான் ராவணா குளிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி கதைகள் அங்கே சொல்கிறாங்க. அங்கே சுத்தமாக லைட்டே இல்லைங்க, எந்த ஒரு ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே இல்லை, அவ்வளோ இருட்டாக இருந்தது. ஆனாலும் அந்த ஃபால்ஸில் எல்லோரும் நின்று குளிச்சுட்டு இருந்தாங்கங்க. சத்தம் அவ்வளோ கேட்டுச்சு, பார்க்கவே பயமாக இருந்தது. பட் ஸ்டில் அங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஃபால்ஸ் கிட்டே போகும்போது என்னோடய ஃபோனில் இருக்கிற டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி தான் நடந்தே போனேன். பக்கத்தில் போயெலாம் பார்க்கல, தூரமாக நின்று தான் பார்த்தேன். ஆனால் ரொம்ப பயமாக இருந்தது. லைட் இருந்தால் கூட கொஞ்சம் போய் குளிக்கலாம், பட் சுத்தமாக இருட்டாக இருந்தனால பக்கத்துலேயே நாங்கள் போகவே இல்லை. இந்த பிக்சரே நான் ஃப்ளாஷ் போட்டு தாங்க எடுத்தேன். ஒரு 10 ஃபோட்டோ கிட்டே எடுத்திருப்பேன். அதில் இதுதான் கொஞ்சமாவது கிளியராக தெரியுது. நீங்கள் முடிச்சுட்டு நாங்கள் நேராக கதிர் கிராமா போயிட்டோம். நைட் ஸ்டே எங்களுக்கு கதிர் கிராமத்தில் தான். அங்கே தான் எங்களுக்கு டின்னரும். எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போனனால அதுக்கு மேலே நான் எந்த வீடியோவும் எடுக்கலைங்க. உங்கள் எல்லாரையும் நான் 3rd டே இன் ஸ்ரீலங்காவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.